ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபியோட தாங்க வந்திருக்கேன். நாட்டுக்கோழி கிரேவி ரொம்ப கம்மியான டைமில் ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 3 பட்டை, 6 கிராம்பு, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலாவோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கறதுக்கு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா தோலுறிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கூடவே வந்து மல்லித்தலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எந்த நான்வெஜ் ரெசிபி செஞ்சாலும் மசாலா கூட எப்பயுமே கறி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து கறியோட பச்சை வாசம் அப்படியே இருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நான் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் அடியில் இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து கறி வேகாது, மசாலா வந்து அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 2 டைம்ஸ் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுருங்க. 4 விசில்லேயே நாட்டுக்கோழி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் 4 விசில் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் கறி வந்து சூப்பராக வெந்துருச்சு சாஃப்டாக. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு விட்றேன். அப்போ தான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டேன். நமக்கு நல்ல கிரேவி கிடச்சிருச்சு. இது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாடு மட்டும் இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். மெயினாக சாப்பாடு கூட வச்சு சாப்பிட நல்லா இருக்குங்க. நாங்கள் இன்றைக்கி சாப்பாடு கூட தான் பிணைஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.